கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையானது நடக்காதா? அவர் நீதி உள்ள தேவன் தானே, எனக்கு நியாயம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்கிறாரு, சரியான நேரத்தில் நான் சரியாய் உன்னுடைய காரியங்களை நான் செய்து முடிப்பேன். செய்து முடிக்கிறது மாத்திரமல்ல, நான் உன்னை கவனிக்கிறவராய் காணப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னை யாருமே கவனிக்கலை, யாருமே என்னை பார்க்கலை அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? உங்களை ஒருத்தர் எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறாரு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறாரு. அவர் உங்களை கவனிக்கிறதுனால இந்த நாளில் சரியான நேரத்தில் உங்களுக்கு சரியான நன்மைகள் கடந்து வரும். உங்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் என்ன செய்கிறாரு? இந்த நாளில் நம்ம நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை காண்கிறதாய் காணப்படுகிறது. இந்த நாளில் சரியான நேரத்தில் அவர் உங்களுக்கு நன்மையை வரப்பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, உங்களை காண்கிறவராக இருக்கிறார், உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த நாளில் பார்க்கிறோம், அன்னாளுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை என்று சொல்லி அவள் அழும்போது கர்த்தர் அவளை நோக்கி பார்த்தபடியினாலே ஒரு குட்டி சாமுவேலை அவள் பெற்றெடுத்ததை பார்க்கிறோம். ஆகார் அழுதபடியினாலே அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு அவர்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு நீரூற்றை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட என் கர்த்தர் நீதி உள்ளவர் தானே, அவர் நியாயாதிபதி தானே, அவர் செம்மையானவரை நோக்கி பார்க்கிற தேவன் தானே, நான் செம்மையான காரியத்தை தானே செய்கிறேன், அவர் ஏன் இன்னும் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி நினைக்கிங்களா? சரியான நேரத்தில் சரியாய் அவர் உங்களுக்கு கடந்து வந்து நன்மை செய்வார், சரியாய் நீதியை செய்வார். ஏன் கலங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு. உங்கள் கூட இருந்து சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஏன்னா அவர் காண்கின்ற தேவனாக இருக்கிறார். இங்கே பார்க்கிற செம்மையானவனை அவர் நோக்கி பார்க்கிறார். உன்னுடைய இருதயம் செம்மையாக இருக்கும்போது அவர் உன்னை நோக்கி பார்க்காமல் இருப்பாரா? அவர் இந்த நாளில் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் நியாயம் செய்யாமல் விடுவாரா? நிச்சயமாய் சரியான நேரத்தில் அவர்களுக்கு சரியாய் உதவி செய்து அவர் உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். என்ன காரியத்திலலாம் நீங்கள் அவர் என்னை பார்க்க வேண்டும், அந்த காரியத்திலலாம் ஆண்டவர் எனக்கு நீதி செய்ய வேண்டும், எனக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கீங்களோ அத்தனை காரியத்தையும் தேவன் இந்த நாளிலே செய்து உங்களை கனப்படுத்துவார். கலங்காதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் நீர் நீதி உள்ளவர் ஆண்டவரே. இந்த தகப்பனே மீ துதிக்கிற சூத்திரைக்கிறையா, நீதியின் மேல் பிரியப்படுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. செம்மையானவனுடைய கண்கள் நோக்கி பார்க்கிறதப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் ஆண்டவரே அப்பா எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பா நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் ஆண்டவரே நன்மையானதை செய்யுங்க அப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.